நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய நாட்கள் 16/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனம். விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும். வார்த்தைகளால் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மாறும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு வரக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வுகள் இன்க்ரிமெண்டெல்லாம் கிடைக்கும். தொழிலில் நீண்ட நாட்களாக இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று தள்ளிக்கொண்டே போன விஷயங்கள் கை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனக்குறைகள் தீரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். யோசித்து கொண்டே எதையோ ஒன்று நினைத்து கொண்டே வேலையாட்களை பற்றியோ அல்லது வேலை செய்பவர்களை பற்றியோ எஜமானர்களை பற்றியோ முதலாளிகளை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ குழம்பிக் கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாற்றிக்கொள்வீர்கள். பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சத்ரு நாசம் காணப்படக்கூடிய காலகட்டம். அதனால் எதிரிகளை பற்றியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்க வேண்டும். பணத்தட்டுப்பாடு தீரு பெரிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. புதிய முதலீடுகளுக்காக ஏதாவது பணத்தை எதிர்பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலம் டக்கென்று கிடைக்கும். டக்கென்று சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக போகும். அது நடக்குமோ இப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று குழப்பமே வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அதற்குண்டான அற்புதமான 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் அதிக கவனம். சளி தொந்தரவு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் ஜெயம் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம். செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 to 2 மணிக்குள்ளாக யாருக்காவது உணவு தானம் எலுமிச்சப்பழ ஊறுகாய் கொடுக்க விரயங்களை தடுக்கும். கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஒரு பயம் பதட்டம் இருந்த அமைப்பு மாறும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். அதே சமம் ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வது ரிஷபத்திற்கு நன்மையான காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு ஏதாவது குடும்ப சண்டையாக இருந்தால் உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொண்டால் நன்மை. சுபகாரிய தடைகளெல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆணி மாதம் என்றாலும் சுப பேச்சுக்களுக்கு தடையில்லை. அதற்கேற்றவாறு முன்னோக்கி செல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் காணப்படும். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருந்தால் போதும். ரிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நரம்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் மிக மிக கவனம். தலைவலி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட முதுகு கழுத்து பகுதியில் ஏதேனும் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் சிறு தடைகள் காணப்படுகிறது. மேலதிகாரிகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். செய்யாத பழிப்பாவத்தை உங்கள் மீது திணிக்க பார்ப்பார்கள். அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக மிதுனத்தில் இருப்பது நன்மை. பெற்றோர் பெரியோருடைய வாழ்க்கை அனுகூலமான அமைப்பை தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவதற்கு நன்மை தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். ஏற்றத்தின் அளவு அருமையான அமைப்பை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம்.
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை மிக்க அமைப்பு. பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் காணப்படும். எனவே ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது நன்மைகள் ஏற்படும். நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று டம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதும் நடக்காது, சொல்லாதும் நடக்காத விஷயமாக போய்விடும். எனவே அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத சட்ட சிக்கல் வரை கொண்டு சென்றுவிடும். கடைசியில் ஜெயம் ஏற்பட்டாலும் அது தேவையா என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் போதும். மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரர்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, பெருமாள் வழிபாடு மிக முக்கியம். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு. மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றம். வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம். வாக்குவாதம் வேண்டாம். ஸ்டடிக்கு நேருக்கு நேராக நின்று ஒன்று விட்டாமல் நான் கேட்காமல் விடமாட்டேன் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் தயவுசெய்து சொல்லாமல் இருப்பது நன்மை. தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலம். முடியாத விஷயத்தை முடித்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலமான அமைப்பை தரும். நீண்ட நாள் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பதனால் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகள் ஆடி மாதம் முடிகிற வரையில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் சிறிது சஞ்சலங்கள் காணப்படுவதனால் யாரை பற்றியும் எதுவும் பேசாதீர்கள். பொதுவெளியில் பேசக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கிறதோ அவர்களே நமக்கு கைவிடக்கூடிய நிர்பந்தம் காணப்படும். அதனால் பதட்டமில்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமையில் மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க நன்மைகள் அதிகரிக்கும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு உச்சத்தில் காணப்படக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை தரும் பல விதத்தில் முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்பட்டாலும் விலை உயர்ந்த பொருள்கள் களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். முதுகு தண்டுவட கோளாறு, கழுத்து பகுதியில் மிக கவனம். சிவன் வழிபாடு குடும்பத்தை நிலைநிறுத்தும். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அசையாமசையா பொருள் சேர்க்கை குடும்பத்தில் வரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம். அரசு காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படும். பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கு மட்டும் சிறிது கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். இரத்தபந்த உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறும். கடல் கடந்து பயணங்கள் எல்லாம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். பெரிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசியல்வாதிகள் டக்கென்று பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். திடீரென்று சமூகத்தில் பதுங்கியிருந்த அரசு அமைப்பு எந்தவித பதவியும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர்னு மக்களுடன் தொடர்ந்து நேரடியாக சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பு ஏற்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீரென்று ஏதாவது ஒரு மூலையில் இருந்தவர்களெல்லாம் வெளிச்சத்துக்கு மக்களுடன் நேரடியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இந்த கிரகநிலைகள் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடுகளில் சிவன் மந்திரத்தை சொல்ல சொல்ல
பல விதத்தில் ஆச்சரியமும் பல விதத்தில் அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்காக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சிறிது இறங்கி போகிறது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வைத்து தேவையில்லாத உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழப்பது தேவையா என்பதை மட்டும் யோசித்து கொள்ளுங்கள். வெளியில் இருப்பவர்கள் சிலர் தேவையில்லாத உங்களுடைய காதல் அமைப்பிலோ குடும்ப அமைப்பிலோ ஏதாவது ரேக்கப் பண்ணி விட்டு உங்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். பிறகு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கெடக்கூடிய அமைப்பு. குடும்ப விஷயத்தில் காணப்படுவதும் காதல் விஷயத்தில் காணப்படுவதும் மட்டும் கவனத்தில் கொள்க. கண்டிப்பாக உத்தியோகம் முதலீடுகள் போன்ற விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. பெற்றோர் பெரியோருக்கு நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிற்று உபத்திரத்தில் சிறிய பாதிப்புகள் கூட பெரிய கஷ்டத்தை தரும். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை தரும். தைரியம் ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம் என்ன வியாபாரம் செய்கிறோம் என்று கூச்சப்பட்டு கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு நீட்டக்கூடிய அளவுக்கு திடீர் மாற்றம் அனுகூலத்தை தரும். சத்ரு ஜெயம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வெளி உலகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றம் காணப்படும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்த அமைப்பு கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும் என்பதெல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சளி தொந்தரவு காது மூக்கு தொண்டை பற்களில் உபத்திரம் இருப்பவர்கள் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். மகான்கள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். இஷ்டப்பட்ட மகான்களுக்கு சென்றது ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவதெல்லாம் நன்மையை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தொலைதூரத்தில் இருந்தாலோ பக்கத்தில் இருந்தாலோ போய் பேசிவிட்டு வருவது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் சிறு சிறு தடைகள் யாராவது ஏற்படுத்துவார்கள். அதையெல்லாம் அழட்டி கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது பெரிய நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் சிறிய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதற்காக யாரிடத்திலும் ஆறுதல் தேடுவதோ கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதோ மட்டும் கூடவே கூடாது என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விரயங்கள் காட்டுவதனால் புதன்கிழமை மதியம் 1 to 2 புத வரையில் உணவு தானம் கொடுப்பது விரயங்களை குறைக்கிறதற்கு
உதவிட செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதீத கவனம், கோபம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் சிறிது அதிக கவனமாக இருக்க வேண்டாம். வார்த்தைகளை விட்டுவிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் மிக முக்கியம். தலைவலி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தேவையில்லாத நினைவலைகள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் முருகர் வழிபாடு, சண்முகர் கவசம் கேட்பது விசேஷமான பலனை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. அதே சமயம் உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். எல்லாரையும் நம்பிக்கை துரோகம் காணப்படக்கூடிய 15 நாட்கள் என்பதனால் யாரை முழுவதுமாக நம்புகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக சில விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அதீத கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அறியாதவர்கள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். சிறிய சண்டை சச்சரவுகள் கூட போலீஸ் கோர்ட் கேஸ் என்று இழுத்து விட்டுவிடும். எனவே வண்டிகளில் செல்லுகின்ற சமயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் சிதற்காய் உடைத்துவிட்டு செல்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பயணங்கள் உள்ளூர் பயணம் இல்லாமல் கடல் கடந்த பயணங்களிலெல்லாம் பெரிய கௌரவம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு சகல ஜெயம் ஏற்படும். வயிறு உபத்திரம் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. குரு பார்வை இருப்பதனால் துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மருந்து மாத்திரைகள் உடற்பயிற்சிகளை விடாமல் செய்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத விஷயத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. வாகன அமைப்பு மாற்றங்கள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள், மனபாரங்கள் குறையக்கூடிய 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பள்ளிக்கொண்ட பெருமாள், விஷ்ணு வழிபாடு, பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் அதிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜெயத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத 15 நாட்கள். அரசு அமைப்பு ஜெயம், சத்ரு ஜெயம், வழக்கு போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தைரியம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பயணங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். உத்தியோகத்திலிருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு அனுகூலமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதும் புது உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம் அனுகூலமான அமைப்பு. அரசு துறை, அரசியல்வாதிகள் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய
காலகட்டம் பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனக்குழப்பம் குடும்ப குழப்பமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டமாக குருவின் ஆசீர்வாதம் ஏற்படுத்தும். எனவே பதட்டம் இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் இருந்தால் மற்ற விஷயங்கள் ஜெயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். அனுமன் சாலிசா விடாமல் இருப்பது நன்மை தரும். வயிற்று உபத்திரம், கால்பாத உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு, ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே விட்டு கொடுத்து போனாவே நன்மைகள் ஏற்படும். புதிய தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். பெரிய மனிதர்களை சந்திப்பது, பெரிய இடத்துக்கு செல்வதெல்லாம் அனுகூல அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியம் மட்டும் சிலருக்கு ஒத்துழையாமை இயக்கம். 50 வயதை கடந்தவர்களுக்கு பண்ணக்கூடிய காலகட்டம். சிறு வயதை சார்ந்த இளைஞர் கும்பராசிக்காரர்களுக்கு, இளைய வர்க்கத்தினருக்கு, 90 கிட்ஸுக்கு வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் தவிடுபொடியாக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கூடா நட்பு விஷயத்தில் கேடு விளையும் என்பதை மட்டும் அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நன்மையை ஏற்படுத்தி தரும். லாபங்கள் காணப்படும். சுபவிரய பிராப்தம் காணப்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பே என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரம் மிக கவனம். பிபி சுகர் விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் போதும். பிள்ளையார் வழிபாடு குடும்பத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் அனுகூலம் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கெட்டது நடக்காது. அங்கு சில கௌரவம் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே சிக்கலாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறிது தடைகள் காணப்படுகிறது. எனவே வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து கொடுத்தால் போதும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய ப்ராப்ளம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ப்ராப்ளங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. இளம் வயதினர்களுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் காணப்பட்டாலும் தெய்வ வழிபாடு பிரசித்தி பெற்ற விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். சுபகாரிய தடைகள் சிறிது காணப்பட்டாலும் குலதெய்வ வழிபாடும் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் வழிபாடும் டக்கென்று முடித்து விடக்கூடிய அமைப்பை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றம் அனுகூலம் உத்தியோகத்தில் சகல விதத்தில் நன்மைகள் காணப்படக்கூடிய அபிரிதமான வளர்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சி அனுகூலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்துவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களையும் எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.